inland instrument la ipo inland instrument na enadhu one which is payable in drawn in India and payable in India or payable to resident in India. So payable to resident in India outside India nalu enadhu adu inland instrument da. Or இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மட்டும் ஒன்று வந்து ட்ரான் இன் இந்தியா மேண்டேட்டரி இந்தியாவில் ட்ரா பண்ணிடணும் ப்ளஸ் இந்தியாவில் பே பண்ணணும் ஆர் இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணணும் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் பே பண்ணுறீங்க பட் அவுட் சைடு அதாவது நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணாலும் அது என்னதான் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆர் இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுறீங்க பட் அவுட் சைடு இந்தியானாலும் அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரான் இன் ஆக்ரா அப்போ இன் இந்தியா ஆனால் மர்ச்சன்ட் இன் நியூயார்க் பேபிள் டு இது யாருங்க பேபிள் டு நான் ரெசிடென்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோங்க அவங்க நியூயார்க்கில் இருக்கிறனால நான் ரெசிடென்ட்னு பட் பேபிள் இன் டெல்லி. ஸோ இந்த கேஸில் என்னதுங்க ஒன்று வந்து ட்ரான் இன் இந்தியா அண்ட் பேபிள் இன் இந்தியா ஆர் பேபிள் டு ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ இங்கே வந்து ட்ரான் இன் இந்தியா ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் பேபிள் இன் இந்தியா தான் டு ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்போ இது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிகாஸ் ட்ரான் இன் இந்தியா ஒன்று மேண்டேட்டரி ப்ளஸ் பேபிள் இன் இந்தியா ஆர் பேபிள் 2% ரெசிடென்ட் இந்தியா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இங்கே வந்து பேபிள் இன் இந்தியா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்போ இது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பிகாஸ் அதாவது யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்க ஃபாரின் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்தியாவில் தானே பே பண்ணுறோமோ ஸோ அதனால் இது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஓகேங்களா? ட்ரான் இன் இந்தியா மேண்டேட்டரி ப்ளஸ் பேபிள் இன் இந்தியா ஆர் பேபிள் 2% ரெசிடென்ட் இன் இந்தியா ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கண்டிஷன். அப்போ நீங்கள் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணிட்டு அதை நீங்கள் ஃபாரினில் பே பண்ணாலும் அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆர் மேபி இந்தியாவில் பே பண்ணுறீங்க பட் ஒரு ஃபாரின் ரெசிடென்ட்டுக்கு ஆர் மேபி நான் ரெசிடென்ட் பே பண்ணிங்கனாலும் அது ஒரு இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுங்க எது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையோ அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான் அவுட் சைட் இந்தியா அப்படின்னாலே என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடும். ஆர் மேபி பேயபிளும் அவுட் சைட் இந்தியா பர்சன் ரெசிடென்ட்டும் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு என்ன ஆயிடும் அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரான் அவுட் சைட் இந்தியா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடும் பட் பேயபிள் இன் இந்தியா. செகண்ட் கேஸில் ட்ரான் அண்ட் பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா அண்ட் பேயபிள் அவுட் சைட் இந்தியா ரெண்டுத்துல ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல ரெண்டுமே இல்லைன்னா அப்போ ஆப்வியஸாக இது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் கேஸில் ட்ரான் அண்ட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பட் பேயபிள் அவுட் சைட் இந்தியா. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் இன் லண்டன் பட் பேயபிள் இன் இந்தியா. ஸோ இது வந்து ட்ரான் அவுட் சைட் இந்தியானாலே ஆப்வியஸாக ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரான் அவுட் சைட் இந்தியா அண்ட் பேயபிள் அவுட் சைட் இந்தியா ஸோ அது ரெண்டுமே வந்து அவுட் சைட் இந்தியா அகைன் அதுவும் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ட்ரான் இன் இந்தியா பெய்ட் இன் இந்தியானா அது வந்துட்டு இன்லேண்ட். liability of maker or drawer of foreign instrument section 134. So maker or drawer or liability என்னது by law of place. So acceptor and endorser வந்து law of place where instrument is made payable. என்னன்னா for example இப்போ maker or drawerனா யார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்ணுறாங்களோ ப்ராமிசரி நோட்டில் அவங்க அண்ட் ட்ராயருங்கிறவங்க யாரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரா பண்ணுறாங்களோ ஒரு செக்கில் யார் ட்ரா பண்ணுறாங்களோ அவங்க ட்ராயர். ஸோ அவங்களோட லைபிலிட்டினா இப்போ சப்போஸ் ஏதாவது கேஸ் ஒரு லிட்டிகேஷன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக வருதுன்னா அது வந்துட்டு எந்த பிளேஸ் பேஸ் பண்ணி இந்த லா வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னா எங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணாங்களோ அந்த பிளேஸில் என்ன லா ப்ரிவைல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைபிலிட்டி இருக்கும். எங்கே மேக் பண்ணாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மேக் பண்ணாங்கன்னா இந்தியன் லா பொறுத்தும் ஃபாரின் ஏதாவது வேறு கண்ட்ரினா அந்த லா பொறுத்து தான் அவங்களுக்கு டிசைட் ஆகும் லைபிலிட்டி. அக்செப்டர் அண்ட் என்டோர்சர்னா யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அக்செப்ட் பண்ணாங்களோ ட்ராயிங் அண்ட் என்டோர்சர்னா யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து எங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பே பண்ணுறாங்களோ அந்த பிளேஸில் என்ன லா இருக்கோ அதுதான் ப்ரிவைல் ஆகும். ஸோ மேக்கர் அண்ட் ட்ராயருக்கு வந்துட்டு எங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணாங்களோ அந்த பிளேஸோட லா அப்ளை ஆகும். அக்செப்டர் அண்ட் என்டோர்சருக்கு வந்து எங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பே பண்ண போகிறாங்களோ அந்த பர்டிகுலர் பிளேஸோட லா அப்ளை ஆகும் மேபி இந்தியா ஆர் சம் அதர் கண்ட்ரி. எக்ஸாம்பிள் வந்துட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ராப் பண்ணது வந்து பெர்க்லியில் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, வாஷிங்டனில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க 6% அங்கே இன்ட்ரெஸ்ட்டு. டிஸானர் ஆயிடுச்சுன்னா ட்ராயருக்கு வந்துட்டு எந்த இது அப்ளை ஆகும் ட்ராயருக்கு மேக்கருக்கு எங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணாங்களோ அது இப்போ எங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க எங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க பெர்க்லியில் ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும் 15%. வேறஸ் யார் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எந்த பிளேஸோட லா அப்ளை ஆகும் எங்கே வந்துட்டு பேபிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பிளேஸ்னால் அந்த பிளேஸில் இருக்க லா அப்ளை ஆகும். ஸோ எங்கே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க வாஷிங்டனில். ஸோ வாஷிங்டனோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்ளை ஆகும் அதாவது அக்செப்டர் அண்ட் என்டோர்சர். ஸோ மேக்கருக்கு வந்து என்ன லா அப்ளை ஆகும்னா எந்த பிளேஸில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளேஸோட லா. வேறஸ் அக்செப்டர் அண்ட் என்டோர்சர்னா ட்ரான்ஸ்ஃபராக இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆர் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறோம். அக்செப்ட்னா லைக் ட்ராயிங் வந்து அக்செப்ட் பண்ணணும் லைக் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்ல எல்லாம் ட்ராயர் வந்து ட்ரா பண்ணுறாங்க ட்ராய் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க லைபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு எது அப்ளை ஆகும்னா எந்த பிளேஸில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேட் பேயபிளோ அங்கே இருக்க லா அப்ளை ஆகும். இப்போ ஒரு சம்மரி ஆஃப் இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரான் இன் இந்தியா
payable in India or drawn on resident in India. Foreign instrument drawn outside India, payable outside India or drawn on a foreign resident. So இது வந்துட்டு இது எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் drawn or made in India and payable or drawn on person resident in India. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் drawn or made outside India, payable to foreign resident. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கோவேட் அண்ட் ambiguous instruments. ஸோ இன்கோவேட்னா என்னது? இன்கம்ப்ளீட். சர்டன் ஆஸ்பெக்ட்ஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்கோவேட்னு சொல்கிறோம். ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னதுங்க? ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்கோவேட். அதாவது இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மொத்தமாக பிளாங்காக இருக்குது. ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குங்க இன்கம்ப்ளீட்டுன்னு, அதை சைன் பண்ணி டெலிவர் பண்ணும்போது. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணலாம்? ஹோல்டர் யாரோ அவங்க அந்த மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம், அமௌண்ட்டு, லிமிட்டு, அது எல்லாமே. ஸோ இன்கோவேட்னா இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செக் இருக்குது, அமௌண்ட் வந்து அவங்க ஃபில் பண்ணல, அப்போ அது என்னது? ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ அந்த கேஸில் என்ன பண்ணலாம்? யார் ஹோல்டரோ அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அந்த ஸ்டாம்ப் வச்சுருப்பாங்களே, அந்த ஸ்டாம்போட அமௌண்ட் லிமிட்டுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை அவங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயர் ஆர் மேக்கர் ஆர் எக்ஸப்டர் ஆர் என்டோர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் ஒரு சிலது இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அவங்களே ஃபில் பண்ணிக்கலாம், ஹோல்டரே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டோப்பல்னா என்னது? ஹோல்டிங் அவுட், which means that person who has signed and delivered the incomplete instrument is prima facie liable. Holder can fill in missing details just amount within the limits of stamp. So இன்கோவேட்டுங்கிறது என்னது? ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமௌண்ட் ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாம்ப் லிமிட்டுக்குள்ளே இருக்க அமௌண்ட்டை நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். யார் சைன் பண்ணாங்களோ அவங்க தான் லைபிள், ஏன்னா அவங்க சைன் பண்ணியிருக்காங்க, பட் மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணல, அதை ஹோல்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ லைபிலிட்டி ஆன் drawing இன்கோவேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ யார் சைன் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் லைபிள் டு போத் ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஸோ யார் வந்துட்டு இப்போ யார் இனிஷியலாக ஒருத்தவங்க சைன் பண்ணியிருப்பாங்கல்ல மேக்கர், ஆனால் அவங்க அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணல, அதை வந்து ஹோல்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்னு என்ன அர்த்தம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே யார் லைபிள்? அந்த இனிஷியலாக அந்த மேக்கர் தான் லைபிள். அண்ட் ஆல்சோ பட் நம்ம அமௌண்ட் ஃபில் பண்ணலாம், பட் அவங்க எவ்வளோ பே பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் அவங்க பே பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் என்னது? நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஏ வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பி வந்து என்ன ஆயிடுவாங்க? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியும்? ஸ்டாம்ப் லிமிட் அளவுக்கு தான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சப்போஸ் பிளாங்க் ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தவங்க சைன் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஹோல்டருக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க என்ன அமௌண்ட் வேணால் ஃபில் பண்ணலாம், அந்த ஸ்டாம்ப் லிமிட் வரைக்கும். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் லைபிள். அதாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செக்கை ட்ரா பண்ணுறீங்க, அதே நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, அமௌண்ட்டை ஃபில் பண்ணல, அப்போ என்ன பண்ணுவாங்க? யார் இதை வச்சுருக்காங்களோ அவங்க எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை, பிளாங்க் செக் மாதிரி. ஆனால் அந்த ஸ்டாம்ப் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஸ்டாம்ப் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அந்த லிமிட் இருக்குல்ல, மணி இவ்வளோ மேக்ஸிமம் லிமிட்டாக, அந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க ஃபில் பண்ணாங்கன்னா அதுக்கு யார் லைபிள்? யார் சைன் பண்ணாங்களோ அவங்க தான் லைபிள். அதனால தான் இப்போ சொல்லுவாங்கல்ல, பிளாங்க் டாக்குமெண்ட்ஸு செக்லாம் சைன் பண்ணக்கூடாதுன்னு. பிகாஸ் என்ன ஆகும்? நீங்கள் சைன் பண்ணிடுவீங்க, அமௌண்ட் வந்துட்டு யார் வேணால் ஃபில் பண்ணலாம் தானே, சைன் தான் நம்ம பண்ணணும், அமௌண்ட்டு யார் வேணால் ஃபில் பண்ணலாம். அவங்க பாட்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் ஃபில் பண்ணாங்கன்னா கொண்டு போய் பேங்க் கொடுத்துருவாங்க. அதை விட செக்கு வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னால செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது ஒரு கிரிமினல் லைபிலிட்டி, அது ஒரு க்ரைம். ஸோ அப் டு 2 years இம்ப்ரிசன்மெண்ட் ஃபைனலாக இருக்கும். செக் வந்துட்டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னால பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு இது இருக்குங்க கண்டிஷன். அந்த செக் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னால பவுன்ஸ் ஆகணும், அவங்க நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அப்புறம் ஏதோ ஒரு 15-30 days இருக்கும், திருப்பி நம்ம பே பண்ண முடியலன்னா அப்போ என்ன ஆயிடும்? அது ஒரு கிரிமினல் லைபிலிட்டி ஆயிடும், அது ஒரு ஆஃபென்ஸ் ஆயிடும். Next example 13, if a person signs a blank acceptance on bill of exchange and keeps it in his drawer, bill is stolen by X, he fills it with an amount of 20,000 and negotiates it to an innocent third party. Outcome is the person who signed blank acceptance is not liable to the holder in due course because he did not intend for the instrument to be used as negotiable instrument. Additionally, the signer is only liable if there has been delivery of instrument to another person. ஸோ என்னன்னா, ஆக்சுவலி நம்மளாம் சைன் பண்ணிட்டா வேறு ஒருத்தவங்க ஃபில் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஆக்சுவலி டெலிவர் பண்ணால் தான் அவங்களால ஃபில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பே பண்ணுற இன்டென்ஷனோட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், டெலிவர் பண்ண போகிறோம்னா மட்டும்தான் நம்ம லைபிள், அதர்வைஸ் நம்ம லைபிள் கிடையாது.
If the paper was not properly stamped as per applicable law, signer may not be estopped from arguing that the instrument was filled out without their authority. இன்கம்ப்ளீட்டுங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ யார் அதை ஹோல்ட் பண்ணுறாங்களோ, இப்போ நீங்கள் சைன் பண்ணி வச்சிடுறீங்க, அப்போ யார் அதை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன அமௌண்ட் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம் வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப். அதுக்கு யார் லைபிள்? நம்ம மேக் பண்ணியிருந்தால் நம்ம தான் லைபிள், நம்ம சைன் பண்ணியிருந்தால் நம்ம தான் லைபிள். டு ஆல் தி ஹோல்டர்ஸ் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னால் என்னதுங்க? ஆம்பிகுவஸ்னால் அன்கிளியர். சம்திங் எது வந்து வேகாக இருக்கோ அதுதான் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? ஒரு அன்கிளியர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நம்மளுக்கு அது வந்து கிளியராகவே இல்லை, அது என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சான்னு தெரியல, செக்கானும் தெரியல. ஸோ அதுதான் ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேகாக இருக்குது அண்ட் கிளியராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே சூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு இப்போ இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியல, நீங்களே சூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரீட் பண்ணலாம், ஆர் ப்ராமிசரி நோட்டை அதை ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம். ஒன்று வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ட்ரீட் பண்ணலாம், ஆர் நீங்கள் ப்ராமிசரி நோட்டுன்னு அதை ட்ரீட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, உங்களோட டெசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நெகோஷியேஷன். நெகோஷியேஷன் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில்? Negotiable instruments are negotiable, transferable, freely transferable from one party to another through endorsement and delivery or by mere delivery. So, எப்பெல்லாம் endorsement and delivery? Payable to order instrument na, payable to bearer instrument na by mere delivery. Only delivery மட்டும் sufficient. So, one of the key features என்னன்னா freely transferable from one person to another. So, எப்படி transfer பண்ணுவீங்க? By delivery or by endorsement and delivery. So, by delivery, எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில்? ஒன்லி பை டெலிவரி. பேபிள் டு பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்லி த்ரூ டெலிவரி. லைக் ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் பேபிள் டு பேரர் இஸ் நெகோஷியபிள் பை டெலிவரி. ஸோ ப்ராமிசரி நோட்டில் யூஸ்வலாக பேபிள் டு பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. பட் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, ஆர்பிஐ ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற கரன்சி நோட்ஸ் வந்துட்டு ப்ராமிசரி நோட்ஸ் பேபிள் டு பேரர். அதர்வைஸ் வந்து பேபிள் டு பேரர் ப்ராமிசரி நோட் இஷ்யூ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 14 பார்த்தீங்கன்னா, X drew a check for 50,000 payable to Y and delivered it to him. Y then endorsed the check in favor of Z, but Y kept the check in his drawer after Y's death. So X வந்துட்டு ஒரு செக் ட்ரா பண்ணுறாங்க 50,000க்கு Yக்கு பே பண்ணுறதுக்கு. Y வந்து ரிசெப்ட்டுக்கு ஃபேவராக என்டோர்ஸ் பண்ணிட்டாங்க, பட் Y வந்து அதை ட்ராயரில் வச்சுருக்காங்க. அண்ட் Y இறந்ததுக்கப்புறம் இசட் வந்து அந்த செக் அந்த ட்ராயரில் பார்க்குறாங்க. ஸோ இசட் வந்து ஹோல்டர் ஆவாங்களாங்க. இசட் டஸ் நாட் பிகம் த ஹோல்டர் ஆஃப் செக், ஏன்னா வந்துட்டு ஓன்லி பை டெலிவரி. ஸோ இது என்னென்னா, இப்போ எக்ஸ் வந்துட்டு பையோட ஃபேவரில் ஒரு செக்கை ட்ரா பண்ணுறாங்க. இது வந்துட்டு பேபிள் டு ஆர்டராக பேபிள் டு பேரர் ஆகும். பேபிள் டு ஆர்டர். ஸோ பேபிள் டு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒருத்தங்களுக்கு? த்ரூ டெலிவரியா, த்ரூ என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரியா? த்ரூ என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. பட் இங்கே வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. பட் ஆக்சுவலி இந்த பர்சன் பை வந்து இசட் நேமில் என்டோர்ஸே பண்ணல. பட் இசட் வந்து அந்த செக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒன்லி த்ரூ டெலிவரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இல்லை. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்துட்டு வேலிட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நெக்ஸ்ட் வந்துட்டு நெகோஷியேஷன் பை இண்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. ஸோ எந்தெந்த கேஸ்லலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? த்ரூ இண்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி போத். எந்த கேஸில்? பேபிள் டு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா. ஸோ பேபிள் டு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒன்று வந்து பேயோட நேம் மென்ஷன் ஆயிருக்கு, ஆர் பேபிள் டு ஆர்டர்னு இல்லைங்க, பேயோட நேம் மென்ஷன் ஆயிருக்கு, பேபிள் டு பி ஆர் டூஸ் ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும் அது பேபிள் டு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இண்டோர்ஸ் பண்ணி அதாவது சைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் டெலிவர் பண்ணால் தான் நெகோஷியேஷன் கம்ப்ளீட் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 2 டைப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேபிள் டு பேரர், பேபிள் டு ஆர்டர். பேபிள் டு ஆர்டர் நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? த்ரூ என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. பேபிள் டு பேரர் பை நியர் டெலிவரி மட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நெகோஷியேஷன் பை டெலிவரி. ஸோ இதெல்லாம் பேபிள் டு பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இதெல்லாம் வந்துட்டு நெகோஷியபிள் பை டெலிவரி. ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி நோட்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராமிசரி நோட் பேபிள் டு பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஒன்லி த்ரூ டெலிவரி. நீங்கள் அதை இண்டோர்ஸ் பண்ண மாட்டீங்க. If an instrument is delivered on condition that it will not take effect unless a certain event occurs, it's not negotiable except in the hands of holder for value who has no notice of the condition. Suppose ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா தான், ஒரு ஈவெண்ட் நடந்தால் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதோட எஃபெக்ட் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, யாருக்கு அந்த பர்டிகுலர் கண்டிஷன் பற்றி தெரியாதோ அவங்க மட்டும்தான் அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதர்வைஸ் மற்றவங்க அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ பேபிள் டு பேரர் வந்து நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பை மியர் டெலிவரி. Payable to order நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் 15. A, the holder of negotiable instrument payable to bearer
delivers it to B's agent to keep for B. This action constitutes negotiation and B becomes a holder of instrument. So இது வந்து payable to bearerனால நீங்கள் வந்து டெலிவர் பண்ணால் போதும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஃபர்தர் சினாரியோ ஏ த ஹோல்டர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் டு bearer instructs his banker to transfer the instrument to B's account. In this case B becomes a holder of instrument. ஸோ பேயபிள் டு bearerல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா டெலிவர் பண்ணிங்கனாலே என்ன ஆகிடும், அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நெகோஷியேட் ஆகிடும். சரி ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நெகோஷியேஷன் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோசியேஷன் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை? ஐதர் பை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பை இண்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி ஆர் பை டெலிவரி. ஸோ இண்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரினா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் டு ஆர்டர் நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? த்ரூ இண்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவர் பண்ணுறது வந்து இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் நெகோஷியேஷன். அது வேறதாக இருந்தாலும் சரி, ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி. டெலிவரி வந்து வாலண்டரியாக இருக்கணும் அண்ட் மஸ்ட் பி எண்ட் பாசிங் த ப்ராப்பர்ட்டி இன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலாக இருக்கலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம். ஸோ அதாவது என்னென்னா இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் டெலிவர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெலிவர்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்கள் அதை டெலிவர் பண்ணுங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஒருத்தவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவே கூடாது, வாலண்டரியாக வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ அது ஆக்சுவல் டெலிவரியாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரியாக இருக்கலாம். ஆக்சுவல் டெலிவரினா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் போய் அவங்ககிட்ட தந்தால் ஆக்சுவல் டெலிவரி. ஆக்சுவலாக வந்து பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்பவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணுறீங்க விச் ஆல்சோ ஹேஸ் தி எஃபெக்ட் ஆஃப் புட்டிங் தட் அந்த செக் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் தட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்கு நம்ம கொடுக்கணும், பிக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துருக்குது பியோட ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்குறோம். பியோட ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்தாலே என்ன அர்த்தம், பிக்கு கொடுத்த மாதிரி தான். அவர் பியோட பேங்கர் கிட்ட கொடுத்து பிகிட்ட தர சொல்கிறோம். அப்போ பியோட பேங்கர்கிட்ட கொடுத்தாலே என்ன அர்த்தம், பிக்கு தந்த மாதிரி தான். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரினா ஆக்சுவலாக நீங்கள் போய் டெலிவர் பண்ணுறீங்க அவங்ககிட்ட. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரினா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதுவும் மீன்ஸ் அதுவும் ஈக்குவலி என்னது பிக்கு தந்த மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ஆனர் ஆஃப் செக் ஃபார் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்கு ஒருத்தவங்களுக்கு தரீங்க, ஒருத்தவங்களோட நேமில் ட்ரா பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்டில் 10 lakh இருக்குன்னு தெரிஞ்சு 15 lakh நீங்கள் செக்கு ட்ரா பண்ணி அவங்களுக்கு தரீங்க. செக் அதனால என்ன ஆயிடுது, பவுன்ஸ் ஆகிடுது, டிஸ்ஆனர் ஆகிடுது செக்கு. ஸோ அது வந்து ஒரு கிரிமினல் லைபிலிட்டி. என்னென்னா ஃபண்ட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு தெரியாமையே நம்ம வந்து செக்கை ட்ரா பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அக்கௌண்ட்டில் 10 lakh இருக்குது, நீங்கள் எவ்வளோ ட்ரா பண்ணுறீங்க 15 lakh, தெரிஞ்சே வந்து நீங்கள் ஜாஸ்தி அமௌண்ட் ட்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா செக்கு டிஸ்ஆனர் ஆகிடுமா. ஸோ அது வந்து ஒரு கிரிமினல் லைபிலிட்டி. இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years, ஃபைன் அப் டு twice தி செக் அமௌண்ட் ஆர் போத். ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ, 15 lakh செக்னா 30 lakh, 15 into 2 30 lakh, ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் போத். ஸோ என்னென்னா எப்போ வந்துட்டு இது ஒரு கிரிமினல் லைபிலிட்டி ஆகுனா, நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா இந்த செக்கை, நீங்கள் செக்கை ப்ரெசென்ட் பண்ணி 3 monthsக்குள்ளே அந்த செக்கை அவங்க பேங்க் கிட்ட கொடுத்துருக்கணும் கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அந்த மாதிரி செக்கு டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க பே பண்ண சொல்லி 15 daysக்குள்ளே. அந்த 15 daysக்குள்ளே அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு 15 daysக்குள்ளே நீங்கள் பே பண்ணனா அப்போது ஒரு கிரிமினல் லைபிலிட்டி ஆகிடும். அண்ட் அந்த கேஸில் வந்து 2 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் அப் டு twice தி அமௌண்ட் ஆஃப் செக் ஆர் போத். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர். ஸோ யூஸ்வலாக ப்ரிசம்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர்னா யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த அமௌண்ட் நம்ம கிளியர் பண்ணுறோங்கிறது ஜென்ரல் ஒரு அசம்ஷன். இட் ட்ராயர் இஸ் ப்ரிசியூம் டு ஹேவ் இஷ்யூட் தி செக் ஃபார் டிஸ்சார்ஜ் ஆஃப் லைபிலிட்டி அன்லெஸ் ப்ரூவன் அதர்வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தவங்களோட நேமில் செக்கை ட்ரா பண்ணியிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் மீன்ஸ் தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு லைபிலிட்டி இருக்குது, நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அதை அந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ண போகிறோன்னு. பட் சப்போஸ் வந்துட்டு இல்லை ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணி அவங்க நேம் அதில் வந்து அவங்களா ஒரு செக் லீஃப் எடுத்து அவங்களா சைன் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டு ஃப்ராட்லன்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதாவது ஜென்ரலாக ஒருத்தங்க செக்கை வச்சிருக்காங்க பேங்க்கில் கிளியர் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் தான் நம்ம தான் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாராவது ஃபோர்ஜரி பண்ணி அந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா செக்கை, இப்போ அந்த மாதிரி கேஸில் இல்லை அந்த மாதிரி ஃபோர்ஜரி தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற பர்டன் யாருக்கு இருக்குது, நம்மளுக்கு தான் இருக்குது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஜென்ரல் ப்ரிசம்ஷன் வந்து யார் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு பே பண்ணணும், அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ண வேண்டியது ஒரு லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரெசென்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். ஸோ ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ்னு எழுதுங்க. இப்போ ட்ராயர் வந்து ட்ரா பண்ணுறாங்க, ட்ராயி அதை அக்செப்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பில்லை ப்ரெசென்ட் பண்ணணும் ட்ராயி கிட்ட ரீசனபிள் டைமுக்குள்ளே. ட்ராயி சப்போஸ் நம்ம கண்டே பிடிக்க முடியலன்னா இப்போ பில்லு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ஆனர் ஆகிடும். நம்ம ட்ரா பண்ணுறோம், ட்ராயி அக்செப்ட் பண்ணணும், ட்ராயி அக்செப்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். ப்ரெசென்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் நேமில் ஒரு செக் இருக்குது, ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபேவராக செக் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பேங்க் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுங்க ரீசனபிள் டைம்க்குள்ள. யூஸ்வலாக 3 months அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரீசனபிள் ஹவர்ஸில் அப்ரோப்ரியேட் பிளேஸில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செக்குனா வந்து பேங்க்கில் அண்ட் ரீசனபிள் ஹவர்ஸ், ரீசனபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணணும். சப்போஸ் நம்மளுக்கு யார் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க இன்டென்ஷனலி ப்ரிவென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை. அதர் கேஸஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ ஒன்று வந்துட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரா பண்ணுறீங்கன்னா ட்ராயி அக்செப்ட் பண்ணணும், அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பேமெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செக் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 1 lakh ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தட் அவங்க ஃபண்ட்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. லைபிலிட்டி ஆஃப் பேங்கர். ஸோ பேங்கர் கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு செக் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க அந்த ஃபண்ட்ஸை கிளியர் பண்ணணும். சப்போஸ் அவங்க நெக்லிஜென்ட்லி அந்த பில் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனால ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த கேஸில் பேங்க் தான் லைபிள். நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். சப்போஸ் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸானர் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸில் ஹோல்டருக்கு வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணணும். எவ்வளோனா எவ்வளோ அமௌண்ட் டியூ ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் இன் ப்ரெசென்டிங், நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்டிங் இட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் at 18% per annum. சரி, ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷனில் என்னென்னா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அது டிஸானர் ஆகிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், காம்பன்சேட் பண்ணணும். அந்த யாருக்கு அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும். எவ்வளோனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அது நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்டிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இன்கர் பண்ண சார்ஜஸ் ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி அமௌண்ட் ரிசீவ் பண்ணல 2 months கழிச்சு நம்ம போய் கேட்குறோன்னா அந்த 2 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணணும். 18% per annum இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸில் அந்த பர்சன் வாழ்கிறோம்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பொறுத்து அமௌண்ட் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் $1000 இப்போ 2 months கழிச்சு எவ்வளவோ அந்த வேல்யூ பே பண்ணணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1000 இன்டூ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் 85னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும். எக்ஸப்ஷன் இன் ப்ரெசென்ட் ப்ராசஸ். எக்ஸ்கியூஸ் ஃபார் டிலே. சர்டன் கேஸில் யூஸ்வலாக என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்கு நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க, செக்கு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவபிள் இருக்குது, உங்களோட ஃபேவரில் ஒருத்தங்க செக் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். பட் எக்ஸப்ஷனல் கேஸஸில் ஓகேங்க, ப்ரெசென்ட் பண்ணாட்டி ப்ராப்ளம் இல்லை. பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் ஹோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்சனல் சுச்சுவேஷன்னால இல்லை மேபி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூனால, ஸோ அந்த மாதிரி கேஸஸில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலைன்னா அது ப்ராப்ளம் இல்லை. வென் ப்ரெசென்ட்மெண்ட் இஸ் நாட் ரிக்வயர்டு. ட்ராயர் வந்து இன்டென்ஷனலி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க ஆர் மேபி ப்ரெசென்ட் பண்ணாட்டி பே பண்ணுறான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை. அதாவது யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் ரீசனபிள் டைமுக்குள்ள. பட் எப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லைன்னா, சப்போஸ் பியாண்ட் நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ ப்ரெசென்ட் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எப்போ ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லைன்னா, சப்போஸ் ஒரு ட்ராயர் யார் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரா பண்ணாங்களோ அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கேஸில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை. ஆர் மேபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம், நான் கேஷாக பே பண்ணிடுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாட்டி நான் பே பண்ணிடுறேன், மேபி த்ரூ ஜிபே ஆர் கேஷ் பே பண்ணுறேன்னா, ஸோ அப்போ அந்த கேஸில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை.